ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு தி பிளாக் மவுண்ட் அபெக்ஸ். நேற்று நம்ம ஒரு 30 இயர்ஸ்க்கான கில்ஜி கவர்மெண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். ஒரு கேவோட்டிக் ரோலர் கோஸ்டர் கவர்மெண்ட் மாதிரி இருந்தது. சரி, இதுக்கப்புறமாவது டெல்லி சுல்தானேட் நல்ல ஒரு ஆட்சி வராதான்னு சொல்லி மக்கள் ஏங்கி கொண்டிருக்கும் அதே காலகட்டத்தில் தான் வந்தது தான் இந்த துக்ளக் டைனாஸ்டி. இந்த துக்ளக் டைனாஸ்டியை பொறுத்த வரைக்கும் 1320 1414 வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது கில்ஜி டைனாஸ்டி ஒரு வைல்டு ஆக்ஷன் மூவியாக நம்ம நினச்சா, இந்த துக்ளக் டைனாஸ்டிங்கிறது வந்து ஒரு ஹை பட்ஜெட் டார்க் காமெடி மூவியாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வர மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே ப்ரில்லியண்ட்டான ஐடியாஸ் இருக்கும். டெஸ்லாவே தலையை தட்டி உட்கார வச்சுருவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ். ஆனால் எக்ஸிக்யூஷனுங்கிற வரப்போ ஜீரோ லக். ஏன்றது நீங்கள் அடுத்தடுத்த வர கேரக்டர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அதில் முதல்ல பார்க்க போகிறது கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் வந்து ஒரு ஆக்சிடென்டல் ஃபவுண்டர். ஏன்னா இவருடைய ரியல் நேம் வந்து காசி மாலிக். இவர் வந்து குஸ்ரோ கான், நேற்று நம்ம கில்ஜி டைனாஸ்டியோட கடைசி ரூலர் பார்த்துருக்கோம் குஸ்ரோ கான். அவரை கில் பண்ணிட்டு வந்தது இந்த காசி மாலிக் 1320 டைனாஸ்டிக்கு வராரு. இவர் துக்லகாபாத், டெல்லியில் துக்லகாபாத்ங்கிற முக்கியமான ஒரு சிட்டியுமே வந்து உருவாக்குறாரு. ஃபைன். காசி மாலிக், அதாவது கியாசுதீன் துக்ளக் அவர்கள் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி மங்கோல்லேருந்து வரக்கூடிய முக்கியமான இன்வேடர்ஸை தடுக்கிறதுலேயே அவங்க வந்து லைஃப் பாதி போயிடுச்சு. இதுக்கப்புறம் ராஜாவாக மாறினதுக்கப்புறம் எக்கானமியை ஃபிக்ஸ் பண்ணணும், பொருளாதாரத்தை சரி செய்யணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அலாவுதீன் கில்ஜியோட மார்க்கெட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹார்ஷாக இருந்தது. அதை நம்ம சாஃப்டன் படுத்தணும் அப்படின்னு சொல்லி எக்கனாமியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வராரு கியாசுதீன் துக்ளக். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கியாசுதீன் துக்ளக்குக்கும் அதே ஊரில் இருந்த சூஃபி செயின்ட்டான நிசாமுதீன் அவுலியாவுக்கும் ஒரு ஈகோ கிளாஷுங்கிறது போயிட்டு இருந்தது. அந்த டைமில் கியாசுதீன் துக்ளக் பெங்கால் வரைக்கும் போயிருக்கிறாரு. போயிட்டு ஒரு கேம்பெயினுக்காக போகிறாரு. போகும்பொழுதே நிசாமுதீன் அவுலியாவுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. நான் திரும்பி டெல்லிக்கு வரதுக்குள்ளே நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கியாசுதீன் துக்ளக். அதுக்கு நிசாமுதீன் அவுலியா ஒரு ரிப்ளை பண்ணுறாரு, டெல்லி இன்னும் ரொம்ப தூரம் இருக்கப்போ நீ வந்துட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டு போயிடுறாரு. 1325க்கு டெல்லிக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் ஆகும்பொழுது ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவே ஜவுனா கான் ஒரு பெரிய ஒரு உட்டன் பெவிலியன் ஒன்று வச்சுருக்கிறாரு. இது மேலே ஏறி நடந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, சரி தன் பையன் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டைங்க மேலே பெரிய பெரிய யானைகளை வச்சுட்டு யானை மேலே இவர் ஏறி ராஜா மாதிரி வந்துட்டுருக்கிறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த உட்டன் கட்டைங்க ஸ்ட்ரக்சர் இருக்குல்லையா, அது கீழே உடஞ்சி ஆக்சிடென்ட் ஆகி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுது. இதனாலேயே கியாசுதீன் துக்ளக் கீழே விழுந்து இறந்துடுறாரு. இப்போ இதில் என்ன ஃபேக்ட் அப்படின்னா, நிசாமுதீன் அவுலியா சொன்னது கரெக்டு தானே, டெல்லிக்கு கொஞ்சம் தூரம் இருக்குப்பா. ஆமாம், ஏன்னா இறந்தது டெல்லிக்கு வெளியே இறந்துட்டார், இன்னும் தூரம் இருக்குதே. அவர் சொன்னது ஒரு வகையில் கரெக்டாக தான் போயிடுச்சு. அடுத்து வரவர் தான் ஹைலைட், முகமது பின் துக்ளக். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, வைஸ் ஃபூல் அப்படின்னு. இப்போ அடுத்த ஒருத்தர் வருவார், அவர் தான் முகமது பின் துக்ளக். பிரின்ஸ் ஜவுனா, கியாசுதீன் துக்ளக்கோட பையன். அவருக்கு இன்னொரு பேர் தான் முகமது பின் துக்ளக். இவர் தான் அவருடைய அப்பாவை வந்து அந்த கட்டளேறி வர சொன்னது. இவர் பேச்சை மட்டும் கேட்காம இருந்திருந்தா இன்னொரு 5-6 வருஷம் இந்த மனுஷன் ரூல் பண்ணிருப்பாப்புல. சரி, ஓகே, இவர் தலைக்கு வரும். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஹைலி எஜுகேட்டடான ஒரு பர்சன், நல்ல ஒரு மேத்தமெட்டிஷியன், நல்ல ஒரு ஃபிசிஷியன், நல்ல ஒரு ஆஸ்ட்ரானாமர். இவ்வளோ இருந்தும் நல்ல பிளான் பண்ணுவார். ஆனால் அது செயல்முறைக்கு கொண்டு வரப்போ ஜீரோ. நீங்கள் மொத்த டெல்லி சுல்தானேட்டை ஃபுல்லாக படித்து முடிக்கும்போது உங்களுக்கு முகமது பின் துக்ளக் மட்டும் தனியாக தெரியவர். ஏங்கிறது நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. இப்போ இவருடைய 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இது மெயின் இதுதான் இவரை பற்றி. முதல்ல வந்து டாக்ஸேஷன் இன் தி டுவாப் 1326 கொண்டு வந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபர்டைல் லேண்டுங்கிறது இருக்குது, ஓகேவா. ஸோ கங்காவுக்கும் யமுனாவுக்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு ஃபர்டிலிட்டியான லேண்டுங்கிறது லொக்கேட் ஆகிருக்கு. இவர் என்ன யோசிச்சார், அந்த இடத்துல, அதாவது கங்காவுக்கும் யமுனாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஃபர்டைலான லேண்டில் நம்ம டேக்ஸை ரைஸ் பண்ணுவோம். அப்படியே டேக்ஸை ரைஸ் பண்ணும்பொழுது அங்கே நிறையா பேர் டேக்ஸ் நிறையா பே பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ இந்த ராயல் ட்ரெஷரி, நம்மளுடைய கவர்மெண்ட் கஜானாங்கிறது நல்லாவே நிரம்பி வழியும் சொல்லி யோசித்தது இவரோட ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா. ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவர் எப்போ பிளான் பண்ணி முடித்தாரோ அதே வருஷத்தில் பெரிய ஒரு வறட்சி வர ஆரம்பிச்சது. சிவியரான வறட்சி.
அதனாலேயே அங்க இருக்கிற அந்த ஆளுங்களால தங்களுடைய அந்த டாக்ஸ பே பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனாலும் முகமது பின் துக்ளக்கோட டாக்ஸ் கலெக்டர்ஸ் அவங்க எல்லாருமே ஒரு அல்காரிதம் மாரி, ஒரு ஏஐ மாதிரி சொன்னத செய்யணுங்கிறதுக்காக போயிட்டு சேஸ் பண்ணி, ஓடி, புடிச்சு, அடிச்சு, உடைச்சு அவங்கள வந்து துன்புறுத்திட்டாங்க இவங்க டாக்ஸ் கலெக்டர்ஸ். இத தெரிஞ்சுக்கிட்ட முகமது பின் துக்ளக் ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு உருவாக்குறாரு. அதுதான் திவானி-இ-கோஹி. இந்த திவானி-கோஹிங்கிற டிபார்ட்மெண்ட் மூலியமா நெறைய லோன்ஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சாரு. உதாரணத்துக்கு டக்கவி, சொந்த இது 2மே லோன்ஸோட பேர். இந்த லோன்ஸ் அங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு வந்து குடுக்க ஆரம்பிச்சார் முகமது பின் துக்ளக். 2வது எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி கேபிட்டல் 1327ல நடந்தது. இவரோட ஐடியா என்ன அப்டின்னா, நாம இப்ப டெல்லில இருக்கோம். இப்ப இந்த டெல்லில இருக்கும் பொழுது, ஈஸியா மங்கோல்லேருந்து வந்தவங்க நம்மள அட்டாக் பண்ணிட முடியும். அதனால நாம டெல்லில இருந்து நேரா தேவகிரிக்கு போயிரலாம். தேவகிரி எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. சரி, இப்ப டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே. நம்ம டெல்லியிலேருந்து நம்ம தேவகிரிக்கு கிளம்பிடலாம். அப்ப நம்ம இந்தியாவோட சென்ட்ரல்ல நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். மகாராஷ்டிரா. தேவகிரிங்கிறது இந்தியாவோட சென்ட்ரல்ல லொக்கேட் ஆயிருக்கும். அதனால நம்ம ரொம்ப சேஃபா இருக்கும். எந்த ஒரு அட்டாக்குமே நம்ம நடக்காது அப்படின்னு சொல்லி. இப்போ பேய் படம் பார்த்த ஒரு சில பசங்க எல்லாமே வந்து அம்மா, அப்பாவுக்கு நடுவுல போய் தூங்கிருவாங்க பயந்துகிட்டு. அந்த மாதிரி இவரும் பண்ணியிருக்காரு. நாட்டோட நடுவுல போய் உட்காந்துக்கலாம். ஸோ, அதனால வந்து எந்த ஒரு அட்டாக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, போறது இவர் மட்டும் போகாம, இவருடைய கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் என்டையர் பாப்புலேஷனும் கூட்டு போயிருக்காப்ல. டெல்லியோட என்டையர் பாப்புலேஷனுமே வந்து பேக்கப் பண்ண வச்சு, ஒரு 1500 கிலோமீட்டர் உச்சி வெயில்ல ஒரு 1500 கிலோமீட்டர் டெல்லி டூ தேவகிரி நடக்க வச்சு கூட்டு போயிட்டாரு. இப்போ அங்க சேர்ந்ததுக்கப்புறம், எங்க தௌலதாபாத், தேவகிரிக்கு இன்னொரு பேரு தௌலதாபாத்ன்னு வச்சுட்டாங்க அவங்க. தௌலதாபாத் போயிட்டு, இப்போ ஒருவேளை நான் இங்க வந்து நின்னுட்டா, டெல்லி யார் காப்பாத்துவா? ஒருவேளை டெல்லி மவுஸ் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, இல்ல, இல்ல. நம்ம திரும்ப டெல்லிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் எல்லாத்தையுமே கூப்பிட்டு, அங்கருந்து இன்னொரு 1500 கிலோமீட்டர் டெல்லிக்கு நடக்க வச்சார். ஸோ, போறதுக்கு ஒரு 1500, வரதுக்கு ஒரு 1500. டோட்டலா 3000 கிலோமீட்டர். ஒரு ரவுண்ட் ட்ரிப் வாக் மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க. இதுல சோகம் என்னன்னா, பல பேர் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் போற அந்த ரூட்லயே வந்து இறந்துட்டாங்க. இது இவரோட 2வது எக்ஸ்பெரிமெண்ட்டா பார்க்கப்படுது. அடுத்து 3வது எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்தவரைக்கும் டோக்கன் கரன்சி. இது 1329 to 1330ல இந்த ஒரு டோக்கன் கரன்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப இந்த உலகமே வந்து சில்வர் ஷார்ட்டேஜ்ல இருந்தது. அப்போ முகமது பின் துக்ளக் வந்து சைனாவ பார்த்தாரு. அங்க குப்லாய் கான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பேப்பர் கரன்சிய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சைனா கவர்மெண்ட். இப்ப இவரும் என்ன பண்ணாரு, சரி ஓகேன்னு சொல்லி நாமளும் காப்பர் அண்ட் பிராஸ் காயின்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இந்த காப்பரும், பிராஸ் காயின்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம, இத வந்து லீகலா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில்வர் அண்ட் கோல்டுக்கு எந்த வேல்யூ குடுக்குறீங்களோ, அதே வேல்யூ காப்பருக்கும், பிராஸ்க்கும் நீங்க எல்லாமே குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா, இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த காயின்ஸ்ல எதுவுமே அவர் வந்து ஒரு வாட்டர் மார்க்ங்கிறது போடல. உதாரணத்துக்கு நம்மளோட இப்போ ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 காயின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி நேஷனல் எம்ப்ளம் இருக்கும். இந்த 3 சிங்கம் கொண்ட அந்த நேஷனல் எம்ப்ளம் இருக்கும். எப்போ அந்த காயின வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இந்த இயர் இருக்கும். எந்த ஊர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார், டைமண்டு, டாட் இது மாதிரியான சிம்பிள்ஸுமே அதில வந்து இருக்கும். ஸோ, அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். பட் இவருடைய காயின்ஸ் பொறுத்தவரைக்கும் எதுவுமே இருக்காது. எந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் இருக்காது. எந்த ஒரு ராயல் மின்ட், வாட்டர் மார்க் எதுவுமே இருக்காது. ஸோ, இப்ப இவரு என்ன பண்ண ஆரம்பிச்சாரு அப்டின்னா, இவரு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மக்கள்லாம் பார்த்தாங்க. "என்ன ஒண்ணுமே இல்ல. இதான் காயினா? இது நாமளே பண்ணிட்டு போயிடலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயுமே அவங்களுக்கு தானே அந்த காயின்ஸ் கோல்டு ஸ்மித்லேருந்து எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தங்களுக்கு தானே வந்து காயின்ஸ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதில மொத்த எக்கானமி என்ன ஆயிடுச்சு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அத பார்த்த முகமது பின் துக்ளக் என்ன பண்ணாரு, "இதெல்லாம் தயவு செஞ்சு உங்களோட காப்பர் காயின்ஸ கொண்டு வந்துருங்க. நீங்கலாம் இங்க கொட்டுங்க. நான் உங்க காப்பர் காயின்ஸ்க்கு பதிலா சில்வர் காயின் தரேன்." அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டாரு. உடனே அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து இந்த காப்பர் காயின்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ண இருக்கிற எல்லா காப்பர் காயின்ஸும் எடுத்துட்டு வந்து மன்னர் முன்னாடி கொட்டிட்டாங்க. எவ்வளவு குடுக்குறாங்களோ, அவ்வளவு சில்வர் காயின்ஸ் வந்து மக்களுக்கு குடுக்கப்படுது. இதனாலேயே தன்னோட கஜானால இருக்க மொத்த சில்வரும் காலி. அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் 4 குராசன். குராசன் பொறுத்தவரைக்கும் இது வந்து ப்ரொபோஸ்டு குராசன் எக்ஸ்பெடிஷன் சொல்லலாம். ஏன்னா, இதுல வந்து
பெர்ஷியா இப்ப ஈரான் சொல்லக்கூடிய பெர்ஷியாங்கிற கண்ட்ரிய கான்க்யூர் பண்றதுக்காக இவரு பிளான் பண்ணியிருந்தாரு. அதுக்காக அட்வான்ஸாவே 3,70,000 சோல்ஜர்ஸுமே வந்து இவரு ரெக்ரூட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஃபுல் இயரோட சேலரியுமே அட்வான்ஸா குடுத்துட்டாரு முகமது பின் துக்ளக். ஒரு சில பாலிடிக்ஸ் அங்க ஈரான்ல சேஞ்ச் ஆயிடுச்சு பெர்ஷியால. இதனால முகமது பின் துக்ளக் இப்போ இதுக்கு சரியான நேரம் இல்லன்னு சொல்லி இந்த பிளான கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ 3,70,000 சோல்ஜர்ஸ் எந்த ஒரு போருக்கும் போகாம, எந்த ஒரு சண்டையும் போடாம, 1 வருஷத்தோட சம்பளத்த வாங்கிட்டு போயிட்டாங்க. 5வதா இருக்கிறது கராச்சல் எக்ஸ்பெடிஷன் சொல்லுவாங்க. 1330ல நடந்தது. இங்க என்ன அப்டின்னா, இப்போ நம்ம இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவுல ஒரு பார்டர் இருக்கு. மேக்மோகன் லைன் அப்படின்னு. அப்போ அந்த பார்டர்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஸோ அதனால இவரு என்ன பண்ணாரு, சைனா வந்து இந்தியாவுக்குள்ள வராம பாதுகாக்கிறதுக்காக, இவரு ஒரு சில ஆட்கள வந்து ஒரு நல்ல ஒரு மேசிவான ஒரு ஆர்மிய வந்து குமாவோன் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாஸ்ல இருக்க குமாவோன் ஹில்ஸ். அந்த ஹிமாலயாஸ்ல இருக்க குமாவோன் ஹில்ஸ்க்கு அனுப்புறாரு. சைனாக்கு எதிரா நம்ம வந்து பார்டர செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இவரோட ஆர்மியுமே வந்து அங்க இருக்கிற மவுண்டைன் பாஸஸ்க்கு போகுது. போயிட்டு அங்க ரொம்ப ஃப்ரீசிங்கான ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. ரொம்பவே வந்து லோக்கல் ட்ரைப்ஸ் அதிகமா வாழ்ந்திருக்கிற இடம் அது. ஸோ பிளேகுங்கிற ஒரு முக்கியமான நோயுமே வந்து தாக்கப்பட்டிருந்தது. அதில இருக்கிற ஒரு இபுன் பட்டூடாங்கிற ஒரு மொராக்கன் டிராவலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போன அத்தனை சோல்ஜர்ஸ்லேருந்து வெறும் 10 சோல்ஜர்ஸ் மட்டும் தான் உயிரோட வந்திருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாருமே அங்கேயே இறந்துட்டாங்கன்னு சொல்லி 1330ல நடந்த கராச்சில் எக்ஸ்பெடிஷன் அந்த கொடுமைய வந்து சொல்லியிருக்கிறாரு இபுன் பட்டூட்டா. இந்த இபுன் பட்டூடாங்கிறவரு ஒரு மொராக்கன் டிராவலர். இவர் 1333ல முகமது பின் துக்ளக் பீரியட்ல வந்து வந்திருந்தாரு. முகமது பின் துக்ளக் இபுன் பட்டூடா ஜட்ஜா மாத்திட்டாரு 8 வருஷத்துக்கு. அது மட்டும் இல்லாம 8 வருஷத்துக்கு அப்புறம் சைனாவுக்கு அம்பாசிடராவுமே வந்து அனுப்பியிருக்கிறாரு. இப்ப அவரு தன்னுடைய புக்ல எழுதியிருக்கிறார். ரிஹ்லா அப்படிங்கிற புக்ல இது பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து இபுன் பட்டூட்டா குறிப்பா வந்து எழுதியிருக்கிறாரு. 1351 முகமது பின் துக்ளக் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஹிஸ்டோரியன் பேரு பதௌனி. அவர் ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, "த கிங் வாஸ் ஃப்ரீட் ஃப்ரம் ஹிஸ் பீப்பிள் அண்ட் த பீப்பிள் ஃப்ரம் தேர் கிங்." அதாவது மக்கள்கிட்ட இருந்து ராஜா சுதந்திரம் வாங்கிட்டாரு. அதே மாதிரி மக்களும் மன்னர்கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிரோஸ் ஷா துக்ளக் இவர் த வெல்ஃபேர் சுல்தான்ற பேர் கொண்டவர். இவர் ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து முகமது பின் துக்ளக்கோட கசின். இப்போ இவர் வந்து பார்க்கும்போது மொத்த கஜானாவும் காலியாக கிடக்குது. அதுக்கப்புறம் ஒரு நோட்ஸ்லாம் எடுத்து படிக்கிறாரு. ஓகே, இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, முகமது பின் துக்ளக் என்னெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துருக்காரு, என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாரு, எப்படிலாம் பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் படிச்சுட்டு, இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஃபிரோஸ் ஷா துக்ளக். அப்போ ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பேர் தான் திவான்-இ-கைரத். இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சேரிட்டி. அதாவது புவர் கேர்ள்ஸ்க்காக, ஏழை பெண்களுக்காகவும் ஆதரவற்ற மனிதர்களுக்கும் ஃபண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு இந்த திவான்-இ-கைரத் மூலியமா. சேரிட்டி வந்து டிபார்ட்மெண்ட். அடுத்து திவான்-இ-பண்டகன். இது மூலியமா இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ்ஸ். அடிமைகளுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டா பார்க்கப்படுது. ஃபிரோஸ் ஷா துக்ளக் ஸ்லேவ்ஸை ரொம்பவே வந்து நேசிச்சாரு. கிட்டத்தட்ட 18,00,000 ஸ்லேவ்ஸ் வந்து இவருடைய பீரியட்ல மட்டுமே இருந்திருக்கிறாங்க. அடுத்து தர் உல் ஷிஃபா. இது வந்து ஃப்ரீ சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டல்ஸ். டெல்லியில வந்து செட் பண்ணப்பட்டது. நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான பிசிஷியன்ஸ் மூலமா ஃப்ரீயா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் டெல்லியில செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஜிஸ்யா செப்பரேஷன். ஏன்னா இதுவரைக்குமே ஜிஸ்யாங்கிறது முஸ்லிம்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த டாக்ஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லி ஜிஸ்யாங்கிற ஒரு டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து பிராமின்ஸ் மேல அந்த டாக்ஸுங்கிறது போடல. ஆனா ஃபிரோஸ் ஷா துக்ளக் என்ன பண்ணாரு, ஜிஸ்யாங்கிறத பிராமின்ஸ் மேலயும் போட ஆரம்பிச்சாரு. முஸ்லிம்ஸ் தவிர யாரா இருந்தாலும் டாக்ஸ் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஜிஸ்யாங்கிற ஒரு டாக்ஸ் வந்து பிராமின்ஸ் மேல இம்போஸ் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். அப்புறம் அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப ப்ராலிஃபிக்கான ஒரு பில்டர் சொல்லலாம். ஏன் அப்படின்னா 300 நியூ டவுன்ஸ் 300 நியூ டவுன்ஸ் வந்து கட்டியிருந்தாரு. உதாரணத்துக்கு பத்தேகாபாத், ஹிசார், ஜவுன்பூர், ஃபிரோசாபாத் இது மாதிரி முக்கியமான டவுன்ஸ் மாதிரி 300 டவுன்ஸ் வந்து இவர் கட்டியிருந்தார். 300 டவுன்ஸ். அதான் ஜவுன்பூர் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கசின் பேர் ஜவுனா கான். யார்? முகமது பின் துக்ளக். அவருடைய இன்னொரு பேர் தான் ஜவுனா. ஒரு மரியாதைக்காக தன்னுடைய அந்த
டவுன் பேரை ஜவுன்பூர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். சரி. இப்போ நிறைய கேனல்ஸ், அதாவது யமுனாலேருந்து ஹிசாரி கேனல் வரைக்கும் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை வந்து இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய கேனல்ஸுமே வந்து இவர் கட்டினார். அப்போ 2 அசோகா ஸ்டோன் பில்லர் ஒன்று இருக்கும். அதாவது ஒன்று வந்து கிஸ்ராபாத்துங்கிறது ஒன்று இருக்கும், இன்னொன்று மீரட் இருந்தது. இந்த 2 அசோகாவோட ஸ்டோன் பில்லர்ஸை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு சில்க் துணியில் வச்சு அழகாக 42 வீல் கார்ட்ஸ் வச்சு அதை வந்து டெல்லியில் ஒரு ஏஸ்தட்டிக்காக, ஒரு பார்க்குறது நல்லா இருக்கிறதுக்காக டெல்லியில் கொண்டு வந்து 2மே வச்சுட்டார். யார்? ஃபிரோஸ் ஷா துக்ளக். இப்போ ஃபிரோஸ் ஷா துக்ளக் பொறுத்த வரைக்கும் 1388 வந்து இறந்துடுறாரு. இவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரூலர்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரூலர் இவரை சொல்லலாம். இதுக்கப்புறம் வர லீடர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு வீக்கான ஒரு இன்காம்பிடண்ட்டாக தான் இருந்தாங்க. 1398 நசிருதீன் முகமது ஷா இவர் தான் வந்து துக்ளக் சுல்தானோட கடைசி ரூலர். இவர் ரூல் பண்ணிட்டு இருக்கிற அதே டைமில் ரொம்ப டெரிஃபையான ஒரு கான்குரர் வந்தார். அவர் தான் டைமூர். இவருக்கு இன்னொரு பேர் டேமர்லேன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் இண்டஸ் ரிவரை கிராஸ் பண்ணிட்டு உள்ளே வராரு. 15 நாள் இந்தியாவில் இருந்தார். முக்கியமான வெல்த் எல்லாத்தையும் சுருட்டினார். சுருட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் 1414 துக்ளக் டைனஸ்டியை மொத்தமாகவே முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் கோஸ்ட் டெம்பராக மாற ஆரம்பிச்சு துக்ளக் டைனாஸ்டி. இப்போ டைமர் என்ன பண்ணார், ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய டெபுட்டி ஆன கிசர் கான்ற ஒருத்தவரை பார்த்துக்கோ, பஞ்சாப்லேயே இருந்து பார்த்துக்கோ, நான் ஒரு வேலை விஷயம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போது கிசர் கான் பஞ்சாப்பை பார்த்துக்கிட்டு இருந்தார். சையத் டைனாஸ்டிங்கிறத அவர் தனி டைனாஸ்டி ஆரம்பித்தார். யார்? கிசர் கான். அங்கே வந்து ஒரு ரூலர்ஸும் இல்லை, எந்த ஒரு அப்போசிஷன் இல்லை, எந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அத்தாரிட்டி இல்லை. ஸோ நாமும் டைனாஸ்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சையத் டைனாஸ்டின்னு சொல்லி கிசர் கான் ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதுதான் வந்து துக்ளக் டைனாஸ்டி. நாளைக்கு நம்ம சயீத் அண்டு லோதி 2மே ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் டெல்லி சுல்தானத்தோட ஒரு ஃபுல் ஒன் ஷாட் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இப்போது இதில் முக்கியமான விஷயம் பார்க்கும்பொழுது ஃபவுண்டர் கியாசுதீன் துக்ளக், இன்னொரு பேர் காசி மாலிக், இந்த உட்டன் பிவிலியனில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாரு. அதுக்கு 2வது வந்தது ஜீனியஸ் ஃபெயிலியரான முகமது பின் துக்ளக், 5 ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அப்புறம் திவானி கோஹின்ற ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் இபுன் பட்டுடா இவருடைய முக்கியமான ட்ராவலர், மொராக்கன் ட்ராவலர், அவர் எழுதின குறிப்பு ரிஹ்லா. 3வதா ஃபிரோஸ் ஷா துக்ளக் திவானி கைரத், திவானி பேண்டகான், கேனல் நெட்வொர்க்ஸ், அசோகன் பில்லர்ஸை வந்து எடுத்துகிட்டு டெல்லியில் வச்சது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம், அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1398 டைமூர் என்டையராக கண்ட்ரோல் பண்ணார். கிசர் கானை பஞ்சாபில் வச்சார். அவர் சையத் டைனாஸ்டிங்கிற புது டைனாஸ்டி ஆரம்பித்தார். ஸோ திஸ் இஸ் துக்ளக் டைனாஸ்டி. உங்கள் ரூலர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட டைம்லைன் ப்ளஸ் அவங்களுடைய அந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஃபைன். ஸோ நாளைக்கு நம்ம சையத் அண்ட் லோதி டைனாஸ்டியோட கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.